தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த அயலான் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் ஒரு ஆள்னா இந்த பக்கம் வரிசையாக 3 பேர் நிற்கிறாங்க. கேப்டன் மில்லர், தனுஷ், மேரி கிறிஸ்மஸ் விஜய் சேதுபதி படம் அதுவும் வருது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 வருடம் தாமதம் தான். எப்பவுமே சினிமாவில் வந்து உங்களுக்கு தாமதமானாலே அந்த படம் மீதான எதிர்பார்ப்பு, அந்த படம் நம்மளை எந்த அளவுக்கு ரசிக்க வைக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. 1 இயருக்கு ஒரு முறை ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின கதை. அப்போ ஆரம்பிச்சு இவங்க அதுக்கப்புறமா லேட்டரான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு அப்புறம் சில பல காரணங்களால் ப்ரொடக்ஷனில் இந்த படம் நின்று டிலே ஆகி அதுக்கப்புறமா விஎஃப்எக்ஸ் சீன்ஸு மற்ற ஒர்க்குங்கனால இந்த படம் வந்து உங்களுக்கு டிலே ஆகி உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. டிலே ஆகி வர ஒரு படத்துக்கு வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து தமிழ் சினிமாவில் உண்மையாக சொல்கிறேன் நடக்கவே நடக்காது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அமைஞ்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து அமைஞ்சதில்லை. அந்த படங்கள் இப்போது ஒரே எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். இப்போ வரலாறுன்னு அஜித் நடித்து ரொம்ப டிலே ஆகி வந்த படம் ஒன்று அஜித்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிற விஜய்க்கு வந்து உதயான்னு ஒரு படம் ஒன்று. இந்த படம்லாம் பல்வேறு காரணங்களால் டிலே ஆகி வந்தது. வரலாறு வந்து ரிலீஸ் டைமில் வந்து ஒரு நல்லா பேசப்பட்டுச்சு, படம் விமர்சனமாக பேசப்பட்டுச்சு. ஆனால் கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட் இல்லை. ஓரளவுக்கு அந்த படம் வந்து சுமாராக தான் ரன்னிங் ஆச்சு. டிவியில் டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் அந்த படம் அதிகமாக ரீச் ஆச்சு. உதயா வந்து வந்ததும் தெரியல, போனதும் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இந்த படத்துக்கு இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் அந்த ஏலியன் கேரக்டர். அது வந்து யூஸ்வலாகவே சிவகார்த்திகேயன் படங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோடு சேர்ந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது ப்ரியாரிட்டி உங்களுக்கு எங்கே போகும்? அயலானுக்கு தான் ப்ரியாரிட்டி போகும். அது வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த பொங்கல் ரிலீஸில் பாசிட்டிவ் சைன் அதிகமாக இருக்கிற படம்னு பார்த்தீங்கன்னா அயலான் தான். கேப்டன் மில்லருக்கு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். கேப்டன் மில்லரோட டைரக்டர் யார்? அருண் மாதேஸ்வரன். அருண் மாதேஸ்வரனோட ப்ரீவியஸ் படங்கள் என்ன? ராக்கி. அந்த 2 படங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் படங்கள் தான். அந்த படங்கள் வந்து மாற்று சினிமான்னு சொல்லலாம், இல்லை ரா சினிமான்னு சொல்லலாம், வயலன்ஸ் அதிகமாக உள்ள சினிமான்னு சொல்லலாம், இது எலைட் பீப்புளுக்கான படம்னு சொல்லலாம், ஏ சென்டருக்கான படம்னு சொல்லலாம். அப்படி தான் அந்த படத்தோட ஜானர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அவர் அந்த 2 படங்களுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் எலிமெண்ட்டோட அருண் மாதேஸ்வரன் கொடுக்கல. ஆனால் இந்த படத்தோட கேப்டன் மில்லரில் தனுஷ் இருக்கிறதுனாலையும் சிவராஜ்குமார் இருக்கிறதுனாலையும் பிரியங்கா மோகன், சுந்தீப் கிஷன் இப்படி வெரைட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனாலையும் இந்த படத்தோட டீசர் சாங்ஸ் எல்லாம் வந்து கேப்டன் மில்லர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் அவர் வந்து இந்த அயலான் அளவுக்கு ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னிங்காக எந்த அளவுக்கு இருக்கும் கேப்டன் மில்லருங்கிறது ஒரு சந்தேகம் வந்து இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, வெளியும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு தனுஷ் ஸ்கோர் பண்ணுவார், சிவராஜ்குமார் ஸ்கோர் பண்ணுவார், பிரியங்கா மோகன். இப்போ நேற்று கூட ஒரு சாங் அந்த கொரோனா சாங் நேற்று பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த சாங் வந்து எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்ததா அப்படிங்கிறது அந்த படத்தோட 3 சாங் வந்ததும் சரி, அயலானோட சாங்ஸும் எனக்கு திருப்தியாக இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் அதில் அயலான்லேயும் இல்லை. விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனும் ஒரே டைமில் தான் வளர்ந்து வராங்க. அருண் விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு இடையில சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சோஷியல் மீடியா நான் பார்த்தோம். ஏன்னா ட்விட்டரில் அவரே போட்டிருக்காரு, ட்விட்டரில் ஏன்னா போட்டிருந்திருக்காரு, நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வெற்றி அவருக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும். சமீப காலத்தில் வந்து ஒரு கடந்த சில வருடங்களில் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கமர்ஷியலாக புரட்டி போட்டுடுச்சு. ஒரு பக்கம் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் கொடுத்த கமர்ஷியல் ஹிட்டு, தனுஷ் படங்கள் கொடுத்த வசூல், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிவகார்த்திகேயனோட வசூல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால வந்து சில தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இதை மாதிரி வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி விட்டுருக்கலாம்.
பட் இதுக்கு கவுண்டராக கொடுக்கறது சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் பதிலுக்கு கவுண்டராக கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதான் இதில் இன்னொரு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன உங்களுக்கு இதுன்னா, அயலான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே அவங்க வந்து தீபாவளி இதிலிருந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணும்போது தீபாவளின்னு சொல்லிட்டாங்க. இது சாரி தீபாவளியிலிருந்து பொங்கல்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா தான் இது வந்ததால இது ஒரு ரைவல்ரியா இவங்க பார்க்கக்கூடிய சூழல்ல வந்து வந்திருக்குது. மற்றபடி வந்து இவங்களுக்குள்ள, அதாவது தனுஷுக்குள்ளும் சிவகார்த்திகேயனுக்குள்ளவும் தொழில் ரீதியா எந்த விதமான ஈகோ இருந்ததாவோ அவங்களுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததாவோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எல்லாமே இந்த மாதிரி சோசியல் மீடியால யூடியூப்ல இப்படி யாராவது ஏதாவது கலப்பி விட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான். நீங்க சொல்லுங்க, ஒரு 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 ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு பாலச்சந்தர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிமுகம் கொடுத்து அடையாளம் கொடுத்தாரு. கமலஹாசனை வந்து அவர் தான் ஒரு கதாநாயகனா வளர்த்து விட்டு இதெல்லாம் பண்ணாரு. தன்னுடைய கேரியர்ல ஒரு வளர்ச்சி. சிவகார்த்திகேயனை நம்பி தனுஷ் வந்து ஒரு முதலீடு செஞ்சு தனி கதாநாயகனா அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. உங்களுக்கு அந்த படம் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்த ஒரு படம். உங்களுக்கு எதிர்நீச்சலும் சரி, காக்கி சட்டையும் சரி, கமர்ஷியலாகவே ஹிட்டான படங்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர் எங்கே அந்த மாதிரி சொல்ல போகிறார்? அவர் எங்கேயுமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அவர் இப்போது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு எங்கே இருந்தாவது யாராவது ஒரு ஃப்ரெண்டு மூலவோ அது மூலமாவோ வந்து எங்கன்னா ஒரு இடத்துல வந்து தனுஷ் தரப்பில் இருந்து, அது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவருடைய வளர்ச்சியை பற்றி ஒரு பிரமிச்சு போய் பேசியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொறாமையில கூட பேசியிருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும்ல, ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்னு இருக்குல்ல, எங்கேயாவது சிவகார்த்திகேயன் வளர்ச்சி குறித்து ஒரு பிரமிப்பாக பேசியிருந்திருக்கலாம். உண்மையிலேயே இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அப்படி ஒரு வளர்ச்சியில தான் நிற்கிறார். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிற அங்கே களமாடிட்டு இருக்கிற ரசிகர்களுக்காக நான் சொல்கிறேன், இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் பற்றி பலரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ரஜினிகாந்த் அடுத்து விஜய் அடுத்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு தானே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்க அப்போ யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு இமேஜ் கிரியேஷன் அது உங்களுக்கு. அப்படி வரும்போது உங்களுக்கு ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு அது நீங்க பொறாமன்னு கூட சொல்லிக்கலாம்ல. இப்போ நம்ம தனுஷ் வந்து தான் இவருக்கு வந்து இப்படி ஒரு கொடுத்தாரு அப்படின்ட்டு அவங்க இருக்கலாம்ல. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தனுஷை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறேன், ஒரு கிரியேட்டராக பார்க்குறேன், ஒரு டைரக்டராக பார்க்குறேன். எப்போ நீங்கள் ஒரு நடிகராக நீங்கள் அவரை சொல்லும் போது நீங்கள் வந்து இப்படி ஈகோ அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நானும் ரவுடிதான் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் சேதுபதிக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு இல்லையா? அந்த படம் எவ்வளோ பேசப்பட்டுச்சு. அதுக்கு அந்த படத்தில் சில கான்ட்ரவர்சி நம்ம கேள்விப்பட்டோம், வெளியில் வந்த விஷயங்கள் அதெல்லாம் ஓகே. ஒரு ப்ரொடியூசராக அது ஏதாவது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் ஒரு டைரக்டராக ஒரு ஹீரோ மாறினாங்கன்னா அந்த டைரக்டர்கிட்ட நீங்கள் இதை மாதிரி அடுத்தவங்களை பார்த்த பொறாமை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது இண்டஸ்ட்ரியில். ஏன்னா ஒரு டைரக்டருங்கிற வந்து பல நடிகர்கள் பல நடிகைகளை உருவாக்குறவங்க, அவங்களுக்கு அது எல்லாமே பெருமையாக தான் இருக்கும். தனுஷை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறத பார்த்து அவர் வந்து பொறாமப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் சந்தோஷப்பட்டிருக்க தான் வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று அருண்மாதேஸ்வரை பொறுத்த வரைக்கும் கேரக்டரை பில்ட் பண்ணிடுவார். நம்ம சாணிக்காயத்துலையும் பார்த்தோம், ராக்கிலையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த நடிகர்களுடைய அதுதான் அந்த வேலை வாங்குறது, அந்த கேரக்டரைசேஷன் பில்டப்பு, விஷுவலாக ட்ரீட் பண்ணுறது. உண்மையிலே ராக்கியும் சாணிக்காயதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷுவலாக ரொம்ப ரசித்தேன். ஆனால் ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு அந்த படங்கள் வந்து திருப்திகரமாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ரெண்டு படங்கள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன் மில்லரை வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிள்லையும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருங்கிறது எனக்கு தோணுது. எனக்கு அப்படி, ஏன்னா தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாரா அருண்மாதேஸ்வரன் தனுஷ்காக தன்னுடைய ஸ்கிரிப்டில்? இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணால் சில இடங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும்ல. இப்போது தனுஷ் எந்த அளவுக்கு படத்தில் வந்து அந்த மாதிரி டேரக்டரோட வியூஸில் போயிட்டு இன்வால்வ் ஆகியிருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சஜஷன்ஸ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும்போது, இப்போ எஸ்ஜே சூர்யாவே நீங்கள் எடுத்துக்கங்க, அவர் வந்து சில இடங்கள்லாம் இப்படி பண்ணிக்கிட்டோமான்னு அவர் ஜிகந்தாண்டக்கு கார்த்திகிட்ட கேட்டன்னு கூடலாம் சொல்லியிருந்தார். அவர் கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே உங்களுக்கு, அது வந்து கேட்குறதுல தப்பு கிடையாது. அந்த கிவ் அண்ட் டேக் வந்து ஈகோவாக மாறாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம் சினிமாவில். இப்போ நீங்கள் சொல்கிற தனுஷ் மட்டும் இல்லை, வளர்ந்த எல்லா ஹீரோக்களுமே வந்து அதுக்கப்புறமா அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் டைரக்டர்ஸ் யாரோ அவங்களோட தான் அதிகமாக படம் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அந்த டைரக்டர் கொடுக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்சியை வந்து நீங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து
அந்த கிரியேஷனில் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து பிகினிங்லேயே வந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஷனில் இருந்திருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து அருணோட இன்னொரு படம் பண்ணணுன்ட்டு வந்து தனுஷ் சொன்னதாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. ஸோ அவருக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்து தான் படம் முதல்லையே வந்து இதை மாதிரி இப்போ பண்ணும்போது இப்போ அருண் மாதேஸ்வரன் இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கோட ஃபர்ஸ்ட் டைம் இதான் காம்பினேஷன். அப்படி இருக்கும்போது பிகினிங்லேயே அவங்க வந்து இதெல்லாம் வந்து பேசி எல்லாத்தையுமே வந்து கிளியர் பிக்சரோட தான் வந்து அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்க முடியும். அப்புறம் நீங்கள் ஷூட்டிங்கில் போயிட்டுலாம் உங்களுக்கு ஏன்னா இது வந்து ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் வேறு. அப்படி இருக்கும்போது அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸுலாம் வந்து உங்களுக்கு எங்கேயோ இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஆஸ் எ கிரியேட்டராக அருண் மாதேஸ்வரனுக்கு என்ன ஒரு இண்டிபெண்டன்சி அவருக்கு கொடுக்கணுமோ அதை வந்து இவர் நிச்சயமாக கொடுத்துருப்பாருன்னு தான் நான் தோணுது. அதனால் வந்து அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ எனக்கு என்னென்னா இந்த காம்போ வந்து ஒரு மாறுபட்ட படமாக கொடுத்தது அப்படி அது மட்டும் இல்லை, மாறுபட்ட படமாக இருக்கும்ன்ட்டு நம்ம நம்பலாம். அதே சமயத்தில் என்டர்டெயின் பண்ணக்கூடிய படமாகவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு வச்சிங்களேன் நமக்கு இன்னொரு பெஸ்ட்டு டைரக்டர் ஒரு கமர்ஷியலாகவும் ஆஸ் வெல் அஸ் வேறு ஒரு சினிமாவை ஒரு மாற்று சினிமாவை கொடுக்கக்கூடிய இன்னொரு இயக்குனர். நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசனாக நம்ம அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாரி செல்வராஜ் மாதிரி எக்ஸாம்பிள் ஒரு புது ரத்தம் இப்போ சினிமாவில் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டில் இப்போ ஏற்கனவே 2 படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் யாரோட படம்னு சொல்லுவீங்க? அருண் மாதேஸ்வரன் படம் தான் சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் படம்னு சொல்ல மாட்டீங்க, தனுஷ் படம் தான் சொல்லுவீங்க. ஸோ தனுஷ் படத்தில் அருண் மாதேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் வரும். பொங்கலுக்கு அப்புறம் நம்ம தெரிய போகுது, 12th அப்புறம் தெரிஞ்சிடும். பொங்கல்னா இன்னும் 2 நாள் டிலே இல்லை. ஓகே ஓகே. கட்டிக்கட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.